Hi friends, இப்போ நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினாக்கா பிகினர்ஸ்க்கு மேக்ஸिमम கார் ஓட்ட தெரியும் இல்ல கிளட்ச் கண்ட்ரோல் ஆச்சு தெரியும். ஆனா காருக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸ் உடைய பேர் என்னங்கிறது அவ்வளவு தெளிவா தெரியாது. ஏன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு நம்மளுக்கு காருக்குள்ள இருக்கிற பார்ட்ஸை வந்து பிகினருக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு. ஸோ நம்ம இந்த காருக்குள்ள கேபினுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸ் பத்தியும் அதுக்கு என்னென்ன பேர் இருக்கிறது பத்தியும் அதுல என்ன ஃபியூச்சர் இருக்கு பத்தியும் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேலே இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அந்த ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும். ஓகே, நாம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டெக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் பிகினர்ஸ்க்கு தேவையான ஒரு லெசன் எடுக்க போகிறோம், ஒரு கிளாஸை. அதாவது ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, பிகினருக்கு நீங்கள் முக்கியமாக சொல்லி கொடுக்க வேண்டியது காருக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸோடைய நேம். ஸோ அந்த நேம் தெரிஞ்சாதான் பிகினருக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் லெசன் எடுக்கும்போது அவங்களுக்கு புரிய. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம இந்த வீடியோவை பண்ண போகிறோம். இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் கிளாஸ் எடுக்க போகிறேன், சரிங்களா? ஆனால் என்ன, இன்ட்ரோவில் பேசும்போது ஒரு சொக்கா இருந்துச்சு, இப்போ மெயின் வீடியோவில் ஒரு சொக்கா இருக்குங்களா, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கூடாது. சரி வாங்க நம்ம டிரைவர் சைடு போய் பார்ப்போம். சரி ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னாக்கா டிரைவர் சைடில் இருக்கிற பார்ட்ஸோடைய நேம், ஒவ்வொரு நேம் எக்ஸ்டீரியர்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது சொன்னால் சிரிப்பீங்க, டே இதெல்லாம் எனக்கு தெரியும்டான்னு. பட் நான் சொல்லி கொடுக்கறது என்னுடைய கடமை. இதுதான் டோர் ஹேண்டல். இது டோர் ஹேண்டல் கைஸ். ஸோ ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. டோர் ஹேண்டல் பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா, இது எமர்ஜென்சி கீ. இதுக்கு ரிமோட் கீ இருக்கு. ரிமோட் கீ ஒரு சில நேரத்தில் ஒர்க் ஆகலை, இல்லை உடஞ்சி போயிடுச்சு, இல்லை தொலைஞ்சிருச்சு, தொலையாது, பேட்டரி தீந்துருச்சு அப்படின்னாக்கா அதில் ஒரு எமர்ஜென்சி கீ கொடுத்துருப்பாங்க. அந்த கீ வச்சு நீங்கள் உள்ளே போட்டு இந்த வண்டியை அன்லாக் பண்ணிக்க முடியும், சரிங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது சொன்னாலும் நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது. இது சைடு மிரர். தம்பி காமிப்பா, இது சைடு மிரர். இது வந்து பிளைண்ட் ஸ்பாட் மிரர். ஆனா ஆக்சுவலி இதோடைய பேர் என்னன்னாக்கா ORVM. ORVMனா என்ன? அவுட் சைட் ரியர் வியூ மிரர். அதாவது அவுட் சைட்னாக்கா காருக்கு வெளியில இருக்கு, ரியர் வியூனா பின்னாடி என்ன வருதோ அது காமிக்கிறது, மிரர்னா கண்ணாடி. ஸோ இதுலேயே இருக்கு அவுட் சைட் ரியர் வியூ மிரர், ORVM. டே அப்பா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், முக்கியமான விஷயத்த சொல்லிக் கொடு அப்படின்னு நீங்க சொல்றது கேட்குது எனக்கு. சரி வாங்க சீட்ல. இதுதான் டிரைவர் சீட், பார்த்துக்கோங்க. இதுதான் டிரைவர் சீட். இதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த டிரைவர் சீட்ல இந்த ஒரு லிவர் இருக்கு பாருங்க, இது ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற லிவர். இப்படி பண்ணா சீட்டு கீழே இறங்கும், இப்படி பண்ணா சீட்டு மேலே ஏறும். ஸோ உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சீட்டு கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை சீட்டை மேலே தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம். அண்டு இங்க ஒரு லிவர் இருக்கு, தெரியுதுங்களா? இந்த லிவரை நீங்க பிடிச்சி இழுத்தா இந்த ரிக்ளைன் ஆப்ஷன் வரும். அதாவது தம்பி கொஞ்சம் நீங்க இந்த சைடு வந்து காமிங்க வியூவை. ஸோ இந்த லிவரை பிடிச்சி இழுத்தபடி நீங்கள் சீட்டை இப்படி ரிக்ளைன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிக்ளைன் வேணுமோ அந்த அளவுக்கு ரிக்ளைன் பண்ணி வண்டியை ஓட்டிக்கலாம். இல்லை வண்டி நிப்பாட்டி நீங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி சாச்சி நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க முடியும். ஸோ இப்படி நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க முடியும் வண்டி பார்க் பண்ணதுக்கப்புறம். இப்போ நம்ம சீட் ரிக்ளைனா பேக்கப் பண்ணிக்கலாம். அம்மா இந்த மாதிரி நடக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும், ரிக்ளைன் பண்ணும்போது சாஞ்சிக்கிட்டே அப்படியே அதோட டிராவல் பண்ணணும். நீங்க அதோட டிராவல் பண்ணாம டக்குன்னு எந்திரிச்சு வச்சிங்கனாக்கா டொம்முன்னு வந்து முதுகுல இடிக்கும். ஸோ சீட் ரிக்ளைன் ஆப்ஷன். அதுக்கப்புறம் இங்க தம்பி அடியில காமி. எங்கடா காமிக்கிற, அடியில காமிடா. இது வந்து சீட்டை முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்றதுக்கான லிவர். தம்பி பின்னாடி போய் காமி. அப்படியே காமி, இங்கே காமிப்பா. ஸோ சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான லிவர். ஸோ அப்போது இந்த டிரைவர் சீட்டை 3 லிவர்ஸ் இருக்குது. ஒன்று ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, ஒன்று சீட்டை பேக்கை ரிக்ளைன் பண்ணுறதுக்கு, இன்னொன்று சீட்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை ஃபார்வர்ட் அண்டு பின்னாடி போகிறதுக்கு. சில டிரைவர் சீட்டில் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது. மேக்ஸிமம் டாப் மாடல்ஸில் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். சரி ஓகே,
அடுத்தது இந்த பெடல்ஸ். இந்த பெடல்ஸ் பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு லெசன் எடுத்தாச்சு. இது ஆக்சிலரேட்டர், இது பிரேக், அது கிளட்ச். இது பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பேசிக். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஸ்டேரிங் வீல். இது ஸ்டேரிங் வீல். சில ஸ்டேரிங் வீல்ல ஃபிளாட் பாட்டம் இருக்கும், அதாவது ரவுண்டா இருக்கும், நடுவில் ஃபிளாட்டா இருக்கும். அது ஃபிளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேரிங் வீல்ல இந்த கண்ட்ரோல்ஸ் இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? இந்த கண்ட்ரோல்ஸ், இந்த கண்ட்ரோல்ஸுக்கு என்ன நேம்னாக்கா ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில வண்டி உடைய ஸ்டேரிங் வீல் ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கும், சில வண்டியோட ஸ்டேரிங் வீல்ல இங்கே எம்டியாக இருக்கும், இங்கே மட்டும் ஆடியோ கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இந்த ஆடியோ கண்ட்ரோல்லாம் எதை பேஸ் பண்ணுது அப்படின்னாக்கா இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமை பேஸ் பண்ணுது. ஸோ இந்த சிஸ்டமை நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இந்த பட்டன்ஸை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த பட்டன்ஸ் எதுக்கு கம்பெனிக்காரன் கொடுத்துருக்குறான் அப்படின்னாக்கா நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது. இந்த மாதிரி கேமராமேன் இரும்புறாரு பாருங்க, இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டே நம்ம பாட்டை மாற்றிக்கலாம், இல்லை எஃப்எம் மாற்றிக்கலாம், இல்லை கால் வருது அப்படின்னாக்கா இங்கே கால் பட்டன் இருக்கு, இது ப்ரெஸ் பண்ணி அமுக்கி நம்ம ஃபோன் பேசிக்கலாம், இல்லை சவுண்டு மியூட் பண்ணணும் டக்குனாக்கா மியூட் பண்ணிக்கலாம். ஸோ வால்யூமை குறைக்க வால்யூமை இறக்க இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. குரூஸ் கண்ட்ரோல் இருக்கிற வண்டிகளில் அது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், நம்ம வண்டியில் குரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. சரி, ஓகே. ஸ்டேரிங் வீல். இந்த ஸ்டேரிங் வீல்லையும் ஒரு டெக்னாலஜி இருக்கு, சிம்பிள் டெக்னாலஜி. அது என்னன்னாக்கா ஒரு லிவர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? இது ஸ்டேரிங் வீலுக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நம்ம கீழே இறக்கி ஸ்டேரிங் வீலை இப்படி கீழே மேலே உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டேரிங் வீலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது இந்த எம்ஐடி ஃபுல்லா உங்களுக்கு தெரியணும். இப்படி நான் வைக்கும் பொழுது எனக்கு இந்த எம்ஐடி பாதி தான் தெரியுது. ஸோ நான் ஹைட்டா இருக்கிறதுனால இந்த ஸ்டேரிங் வீலை ஹைட்டா ஏற்றி இந்த கீழே இருக்கிற இந்த லிவர் இருக்கு பாருங்க, இந்த லிவரை மேலே இப்படி புல் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஸ்டேரிங் லாக் ஆயிடும். அதாவது மேலே கீழே போல இந்த லாக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்தபடி இந்த ஸ்டேரிங்க்கு பின்னாடி இருக்கிற இந்த ரெண்டு குச்சியாடா சொல்லுவாங்க. இதை ஏன்டா கேமரா திருப்பிட்ட? ஆத்துப்புடி மேன். இது குச்சி இல்லை, இதோடைய பேர் என்னன்னாக்கா டாகல்னு சொல்லுவாங்க. இது ஹெட்லைட் டாகல், இது வைப்பர் டாகல். சரிங்களா? ரைட் சைட்ல இருக்கிறது ஹெட்லைட் டாகல். இப்படி பண்ணா பார்க்கிங் லைட் எரியும். ஸோ இது ஹெட்லைட் டாகல்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி இப்படி திருப்பினா பார்க்கிங் லைட் எரியும், அண்ட் ரெண்டாவது வாட்டி இப்படி ரொட்டேட் பண்ணா ஹெட்லாம்ப் எரியும். அந்த ஹெட்லாம்ப் என்ன ஹெட்லாம்ப்னாக்கா லோ பீம். இப்போ நாம டாகலை கீழே இறக்கணும்னாக்கா ஹை பீம் எரியும். ஹை பீம் ரிஃப்ளெக்டர், ஹாலோஜன் பல்பு. ஸோ இது வெறும் ஹெட்லாம்போடைய அசம்பிளி. ஸோ இது ஹெட்லைட்டோடைய டாகல். இப்போ நாம அப்பர் டிப்பர் அடிக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி. ஸோ இது அப்பர் டிப்பர். ஓகே. அடுத்தது இந்த சைடு இருக்கிறது பாருங்க, இந்த சைடு இருக்கிறது வைப்பருடைய டாகல். இந்த வைப்பருடைய டாகல் இப்போ ஆஃப்ல இருக்கு. இது ஆன் பண்ணோம்னாக்கா இது ரியர் வைப்பர் ஆன் ஆகும். ரியர் விண்ட்ஷீல்ட்ல வைப்பர் இருக்கு, இது போட்டு விட்டோம்னாக்கா ரியர் வைப்பர் ஒர்க் ஆயிட்டு இருக்கும். சரி, ஓகே. இப்போ அடுத்தது இந்த டாகல் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னாக்கா ஒரு வாட்டி கீழே இறக்குறோம் அப்படின்னாக்கா வைப்பர் சில நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா ஒர்க் ஆகும். பாருங்க, இப்போ இந்த மாதிரி போயிட்டு வருதுங்களா? மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போயிட்டு வரும். இது எதுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா லேசா தூரல் போடுது அப்படின்னாக்கா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே வைப்பர் டாகல்ல நம்ம கீழே இறக்கிட்டோம், இன்னொரு இது செகண்ட் லெவல்ல இறக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த வைப்பர் இந்த மாதிரி போயிட்டு வரும் ஒரு மீடியம் ஸ்பீட்ல. மறுபடியும் இந்த வைப்பர் டாகலை கீழே இறக்கணும் அப்படின்னாக்கா இந்த டாகலுடைய ஹை ஸ்பீடு இது இவ்வளோதான் ஹை ஸ்பீடு. ஸோ மழை ஜோராக பெய்யுதுனாக்கா இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு போகலாம். அதாவது லெவல் 3ல வச்சு மொத்தம் வைப்பரோடைய டாகல்ல லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இருக்கு. இது லெவல் 1. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் மறுபடியும் வைப்பர் ஒர்க் ஆகும். ஸோ இது லெவல் 1. இப்போ கீழே இறக்குற மறுபடியும் வைப்பர் டாகலை, இது லெவல் 2. இப்போ லெவல் 3, இது ஹை ஸ்பீடு. மழை ஜோராக பெய்யுதுனாக்கா இந்த ஸ்பீடில் வச்சுட்டு போகலாம். மழை ஜோராக பெய்யும் போது நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரேம்லெஸ் வைப்பரை போட்டிருக்கிறேன். ஃப்ரேம் வைப்பர் போட்டிருந்தா இந்நேரத்துக்கு கரெக்டுன்னு சவுண்ட் வந்திருக்கும். ஸோ இப்போ சவுண்ட் வரல பாருங்க, ஏன்னா இது ஃப்ரேம்லெஸ் வைப்பர். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது இந்த சென்ட்ரல் கன்சோல்.
இது இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் வந்து டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டேஷ்போர்டில் இங்கே உட்காந்துட்டு வர கோ பேசஞ்சருக்காக இங்கே ஒரு சேஃப்டி ஹேர் பேக் வந்து கொடுத்துருக்குறாங்க, எஸ்ஆர்எஸ் ஹேர் பேக்கு. ஸோ ஏதாவது விபத்து ஏற்பட்டால் இந்த எஸ்ஆர்எஸ் ஹேர் பேக் ஓப்பன் ஆகும். எல்லா வண்டிகளிலும் இது ஒரு காமன் சேஃப்டி ஃபியூச்சர். 2 ஹேர் பேக் ஆச்சு இருக்கணும்னு கவர்மெண்ட்டோடைய ரூலு. ஸோ அதே மாதிரி டிரைவருக்கும் ஸ்டேரிங் வீலில் எஸ்ஆர்எஸ் ஹேர் பேக் இருக்குது. ஸோ டிரைவருடைய சேஃப்டிக்காகவும் ஹேர் பேக் இருக்குது, கோ பேசஞ்சருடைய சேஃப்டிக்காகவும் ஹேர் பேக் இருக்குது. ஆண்டி இந்த ரெனால்ட் டிரைவரில் தம்பி என்ன காமிங்கப்பா, என்ன காமிக்கணும்ப்பா, டிஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடாது அடிக்கடி. சரி சார். அண்டு இன்னொரு சேஃப்டி ஃபீச்சர் என்னன்னாக்கா, அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா 2 ஹேர் பேக் இருக்குது. ஒன்று இந்த இடத்துல இருக்குது, கோ பேசஞ்சருடைய இடுப்பு பகுதியை பாதுகாக்கிறதுக்காக. அதே மாதிரி டிரைவருடைய இடுப்பு பகுதி பாதுகாக்கிறதுக்காக இங்கே ஒன்று இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த ரெனால்ட் டிரைவர் காரில் 4 ஹேர் பேக் இருக்குது. ஆனால் சில வண்டிகளில் பேஸ் மாடல்லையே 6 ஹேர் பேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது ஏசி வெண்ட்டு. இந்த டேஷ்போர்டுக்கு கீழே இருக்கிறது ஏசி வெண்ட்டு. ஸோ எல்லா வண்டிகளிலும் நார்மலாக 4 ஏசி வெண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த ஏசி வெண்ட் இப்படி ஓப்பனில் இருக்கக்கூடாது. தம்பி காட்டுங்க தம்பி. ஸோ இந்த ஏசி வெண்ட் இப்படி ஓப்பனில் இருக்கக்கூடாது, ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு போனால். ஏன்னாக்கா வர டஸ்ட் எல்லாம் இந்த ஏசி வெண்ட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஏசி வெண்ட்டை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜன்னல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு போனால், ஜன்னல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஏசி போடுறீங்க அப்படின்னாக்கா இந்த வெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா வெண்ட்ஸ்லையும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. காமிங்க தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழவி தான் குழவி. ஸோ எல்லா வெண்ட்ஸ்லையும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் ஜன்னலை ஓப்பன் பண்ணிட்டு போனால் என்ன பண்ணுவேன்னாக்கா ஏசி வெண்ட்டை க்ளோஸ் பண்ணிப்பேன். ஏசி போடுற நேரத்தில் மட்டும் ஏசி வெண்ட்டை ஓப்பன் பண்ணிப்பேன், ஏன்னா டஸ்ட் உள்ளே போயிடக்கூடாதுல்ல. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த க்ளவ் பாக்ஸ். இதுக்கு பேர் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை க்ளவ் பாக்ஸ்னும் சொல்லுவாங்க. கம்பெனியில் மேக்ஸிமம் இதோடைய பேர் க்ளவ் பாக்ஸ் சொல்லுவாங்க. இது நார்மல் க்ளவ் பாக்ஸ். இதுலேயே வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸ் இருக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னாக்கா மினி ஃப்ரிட்ஜ். இது வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸு. இதில் ஏசி வெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதோ இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க ஏசி வெண்ட்டு. இதோ அந்த ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஜில்லுன்னு காற்று வரும். இது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைனாக்கா மூடிக்கலாம். இது வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸு. இது கொஞ்சம் மேக்ஸிமம் நல்லா பெருசாக கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி ஒரு கூல்டு ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இருக்குது. இதுவும் வந்து கூல்டு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். இதுலேயும் நம்ம திங்ஸ் ஏதாச்சும் வச்சோம்னாக்கா சில்லுன்னு இருக்கும். ஸோ 2 கூல்டு க்ளவ் பாக்ஸ் இருக்குது. ஸோ அப்போது இது கம்பெனி என்ன சொல்கிறாங்க, க்ளவ் பாக்ஸ் சொல்கிறாங்க. நாம் என்ன சொல்கிறோம், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம், இல்லை ஸ்டோரேஜ் பாக்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவோம். மேக்ஸிமம் இந்த சிஸ்டம் 2 டாப் மாடல்ஸில் இருக்கும். பேஸ் மாடல்ஸில் இந்த டச் சிஸ்டம் இருக்காது. இதுக்கு பதிலாக பேஸ் மாடல்ஸில் ஆடியோ சிஸ்டம் இருக்கும். ரொம்ப பேஸ் மாடல்னாக்கா அங்கே எம்டியாக தான் இருக்கும். நார்மலாக தான் இந்த டச் சிஸ்டம்மை இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்தது இந்த சிஸ்டம் கீழே இருக்கு பாருங்க, இந்த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் டிசைன் இருக்கு பாருங்க, இது வந்து ஹசர் லைட்டுன்னு சொல்லுவோம். இதை ஆன் பண்ணி விட்டோம்னாக்கா 4 இண்டிகேட்டரும் அட் அ டைம்ல எரியும். இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன், இப்போ நான் ஆன் பண்ணுறேன். இந்த ஹசர் லைட்ஸ் எப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது இந்த ஹசர் லைட்ஸை போட்டால் நான் பொறுமையாக போயிட்டுருக்கிறேன், நீங்கள் என்னை ஓவர்டேக் பண்ணிவிட்டு தாண்டி போகலாம். ஏன்னா நான் ஸ்லோ ட்ரைவ் பண்ணுறேன். வண்டி பார்க்கிங்கில் இருக்கும் பொழுது இந்த ஹசர் லைட்டை போட்டால் வண்டி நிப்பாட்டி வச்சுருக்கிறேன், ஸோ சேஃபாக நீங்கள் என்னை தாண்டி போங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இது பார்க்கிங் லைட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஹசர் லைட்டுன்னு சொல்லுவாங்க. இது பக்கத்தில் இருக்கு பாருங்க, இது டீஃப்ராஸ்ட் பட்டன். இந்த பட்டனை நம்ம ஆன் பண்ணால் என்ன ஆகும், பின்னாடியில் இருக்கிற அந்த விண்ட்ஷீல்டில் பனி இருந்தால் அந்த பனி விலகிடும். ஏன்னா அந்த விண்ட்ஷீல்டில் பாருங்கள் லைனாக கோடாக போகுதுங்களா, நடுவில் அந்த கோடு என்ன ஆகும்னாக்கா சூடாகும். சூடாகி பின்னாடி விண்ட்ஷீல்டில் இருக்கிற அந்த பனித்துளியை உருக்கிடும். அப்போ நம்மளுக்கு ரியர் வியூ விசிபிலிட்டி தெளிவாக கிடைக்கும், பனி காலத்துலேயும் மழை காலத்துலேயும். ஸோ நம்ம இந்த பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம் ரெய்னி சீசனில். அண்ட் இது சென்ட்ரல் லாக்கிங் பட்டன். சரிங்களா? இது வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ லாக் ஆப்ஷன் இருக்குது. இந்த வண்டியில் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். இல்லைனாக்கா நீங்கள் மேனுவலாக கூட லாக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது இங்கே இருக்கிறது மேனுவல் ஏசி கண்ட்ரோல். சில வண்டியில் ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்கும். நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸ் தான் இருக்குது. எந்த டைரக்ஷனில் காற்று வரணும், எந்த ஸ்பீடில் ஃபேனை செட் பண்ணணும்,
எந்த அளவுக்கு கூலிங் வைக்கணும், எந்த அளவுக்கு ஹீட்டர் ஆன் பண்ணணும். ஸோ 2 ஆப்ஷனும் இதிலே இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து மேனுவல் ஏசி கண்ட்ரோல். இது வந்து புஷ் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன். இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் ஆக்சிலரி இன்புட்டும் இருக்குது. இப்போலாம் நிறைய பேர் ஆக்சி இன்புட்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா மேனுவல் கியர். இங்கே மேனுவல் கியருக்கு பதிலாக சில கார்களில் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்கும். அந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுக்கு நிறைய பேர்கள் இருக்குது. சிவிடி, ஏஎம்டி, டிசிடி, ஸோ நிறைய கொச்ச பேர்கள் இருக்குது. சரி, ஓகே. ஐஎம்டி கூட இருக்குது. ஐஎம்டியில் என்ன ஒரு விஷயம்னாக்கா கிளச்சு கிடையாது, பட் மேனுவல் கியர் தான் ஐஎம்டியில். சரி, ஓகே. அடுத்தது இந்த கன்சோலுக்கு பேர் வந்து சென்ட்ரல் கன்சோல் அப்படின்னு வந்து பேர் சொல்லுவாங்க. சரிங்களா? சென்ட்ரல் கன்சோல்னா இது, டேஷ்போர்டுனா இது. ஸோ டேஷ்போர்டு இந்த மொத்த கண்ட்ரோல், இந்த சென்டருக்கு பேர் சென்ட்ரல் கன்சோல்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோதான் ஃப்ரண்ட்டோடைய, அதாவது இந்த பாட்டமில் இருக்கிற இந்த பேர்கள், இந்த இந்த அந்தந்த பொருளுடைய பேர். அண்டு மேலே ரூஃபில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சன் சைடுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எடுத்து இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சைட்லேருந்து வெயில் வந்தால் இது தடுக்கும். கோ பேசஞ்சருக்கு முன்னாடி வெயில் அடிக்குதுனாக்கா இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு வேனிட்டி மிரர் கொடுத்துருக்குறாங்க கோ பேசஞ்சருக்கு. ஆனால் டிரைவருக்கு கொடுக்கல. டிரைவருக்கு வேனிட்டி மிரர் கொடுக்கல. அப்ப நான் மட்டும் இழுச்சவாடா. டிக்கெட் ஹோல்டர் கொடுத்துருக்குறாங்க கைஸ். இதில் வந்து ஏதாச்சும் நம்ம டிக்கெட்ஸை வந்து வச்சுக்கலாம். டிக்கெட் ஹோல்டர் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கும் இங்கே சைடில் சன்லைட் வருதுனாக்கா அந்த சன்லைட்டோடைய ஒளி கண் கூசாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. மேலே இங்கே ஓட்டையாக இருக்குது பாருங்கள். இது வந்து மைக்கு. இது வந்து மைக்கு. ஃபோன் கால் வருது அப்படின்னாக்கா நம்ம பேசுறது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி கேட்கும்னாக்கா இந்த மைக் மூலியமாக கேட்கும். இது வந்து கேபின் லைட்டு. இங்கே ஹாலோஜன் லைட்டாக தான் இருந்துச்சு. நான் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் லைட்டாக மாற்றிருக்கேன். இதோ நான் தான் வந்து ஒயிட் லைட்டாக மாற்றிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கைட்டி நான் மாற்றினது. எல்லோ லைட் இருந்தது, ஒயிட் லைட் போட்டுடலாம்னு சொல்லி ஒயிட் லைட் போட்டுக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் தம்பி, இது வந்து ஐஆர்விஎம்னு சொல்லுவாங்க, இன்டீரியர் ரியர் வியூ மிரர். சரிங்களா? ஆனால் இது இப்போ ஐஆர்விஎம் கிடையாது. இது இப்போ ஸ்மார்ட் மிரர். மோகோ பிராண்டோடைய 2K டிஸ்பிளே. அதாவது பின்னாடி கேமரா இருக்குது. அந்த கேமரா மூலியமாக பின்னாடி என்ன வண்டி வந்துட்டு இருக்கு, என்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு இந்த வியூவில் நம்மளுக்கு தெளிவாக வைட் ஆங்கிளில் தெரியும். 2K டிஸ்பிளே. பின்னாடி வந்து ஆளுங்க உக்காண்டாங்கனாக்கா அவங்க தலை மறைக்கும் பின்னாடி என்ன வண்டிங்க வந்துட்டு இருக்குன்னு. இது 7 சீட்டர் இல்லையா? ஸோ அதனால தான். அதுவும் இல்லாமல் இதில் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. பின்னாடியும் ரெக்கார்ட் ஆகும், முன்னாடி இந்த கேமரா மூலியமாகவும், ஃப்ரண்ட் கேமரா இது மூலியமாகவும் முன்னாடி ரெக்கார்ட் ஆகும். ஸோ இது ஒரு ஸ்மார்ட் ஐஆர்விஎம் மட்டும் இல்லாமல் ஒரு டேஷ் கேமராவாக, அதாவது டேஷ்போர்டு கேமராவாகவும் செயல்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோ பேசஞ்சருக்கும் ஸ்லைடிங் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் இந்த மாதிரி சீட்டை வந்து ஸ்லைட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கும் ரிக்ளைன் ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி சீட்டை வந்து ரிக்ளைன் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன, அவங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கிடையாது. அது ஒன்லி டிரைவருக்கு மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இவ்வளோதான் ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ஃபியூச்சர்ஸ். வேறு ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்லணும்னாக்கா இங்கே இல்லாதது இங்கே இருக்குது. அது என்ன? அதுதான் கிராப் ஹேண்டல். ஸோ பாருங்கள், கோ பேசஞ்சருக்கும் சரி, பின்னாடி இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் சரி, எல்லா இடத்துலையும் கிராப் ஹேண்டல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பேர் வந்து கிராப் ஹேண்டல். அதாவது நம்ம பிடிச்சிக்கிட்டு போகிறோம் இல்லையா, ஆஃப் ரோடிங் பண்ணும்போது, ஜோல்ட்ரிங் ரோட்ஸில் போகும்போது வண்டி ஆடும், அப்போ வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு பிடிச்சிப்போம். இல்லை கார் உள்ளே ஏறும்போது இது பிடிச்சி ஏறுவோம். இதுக்கு பேர் கிராப். இப்படி பிடிக்கிறதுக்காக இந்த பேர் வந்து கிராப் ஹேண்டல்னு சொல்லுவாங்க. இந்த விண்டோக்கு பேர் பவர் விண்டோ சொல்லுவாங்க. ஏன் பவர் விண்டோனாக்கா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் விண்டோ மேலே ஏறும், கீழே இறங்கும். ஸோ அதனால் பவர் விண்டோன்னு பேர் கொடுத்துருக்குறாங்க. இதுவே மேனுவல் விண்டோனாக்கா அந்த சுத்துற ஆப்ஷன் இருக்குது. அதுவும் இருந்தால் மேனுவல் விண்டோ. அடுத்தது நாம் டிரைவர் சைடு டோரில் இருக்கிற கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபுள் ORVM உடைய கண்ட்ரோல். எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபுள் கிடையாது. நம்ம இந்த ஐஆர்விஎம்மை மேனுவலாக இப்படி ஃபோல்டு பண்ணிக்க முடியும். ஆனால் எலக்ட்ரிக்கல் ஆப்ஷன் கொடுக்கல. வேணும்னா இந்த பட்டன் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
அந்த ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் பவர் விண்டோடைய கண்ட்ரோல்ஸ். இது பவர் விண்டோ சைல்ட் லாக் பட்டன். இந்த பட்டனை நம்ம போட்டு விட்டா பின்னாடி இருக்கிற அந்த 2 விண்டோவும் நின்றுடும். அதாவது பின்னாடி குழந்தைங்க உட்காந்து வராங்க அப்படின்னாக்கா அவங்க பட்டனை அமுக்கி அமுக்கி விளையாடுவாங்க. அப்போ நம்ம அந்த சைல்ட் லாக் போட்டோம்னாக்கா அவங்க என்னதான் அமுக்கினாலும் இந்த விண்டோ கீழே இறங்காது. ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த சைல்ட் லாக் பட்டன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் ரோ பற்றி பார்த்துட்டோம். ரியர் ரோவில் அந்தளவுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. ரியர் ரோவில் ஏசி இருக்குது, ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, அதே பவர் விண்டோடைய பட்டன் இருக்குது. அண்ட் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு சைல்ட் லாக் சேஃப்டி ஃபீச்சரையும் கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துலாம். சொன்ன வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த எல்லா ஃபீச்சரும், அதாவது இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம், ஏசி எப்படி யூஸ் பண்ணுறது, டாகல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஹெட்லைட் லெவலில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, அந்த பவர் விண்டோ பட்டன், அந்த சைல்ட் லாக் பட்டனை எப்படி யூஸ் பண்ணுறது, எல்லா பற்றியும் வீடியோஸ் வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். அண்டு ஓஆர்விஎம்மில் நான் பிளைண்ட் ஸ்பாட் மிரரை வந்து போட்டிருக்கேன். அண்ட் இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன கேமரா இதுதான். தெரியுதுங்களா? தெரியல, நான் ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த கேமரா. பின்னாடி வர வியூவை இந்த கேமரா தான் நம்மளுக்கு காமிக்கும், ப்ளஸ் ரெக்கார்டிங் கூட ஆகும். ஸோ இது 7 சீட்டருங்கிறதுனால நான் இந்த கேமராவை போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த லாஸ்ட் ரோவில் யாராச்சும் ஆளுங்க உட்காந்துட்டாங்கனாக்கா அவங்களுடைய தலை மறைக்கும், பின்னாடி என்ன வந்துட்டு இருக்குதுன்னு அந்த ஒரு தெளிவான விசிபிலிட்டி கிடைக்காது. ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு சேஃப்டியாக கூட இருக்கணும் அப்படிங்கிறதுனால ரெக்கார்டிங் கேமரா நான் போட்டுட்டேன் முன்னாடி பின்னாடி ஸ்மார்ட் IRVMல. ஸோ ஓகே கைஸ், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ போக போக சொல்கிறேன். எல்லாமே ஒரே வீடியோவில் சொல்லிட்டோம்னாக்கா ஒன்றும் புரியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் கிளாஸஸ் எடுக்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அது பொறுமையாக நம்ம கிளாஸ் எடுக்க எடுக்க உங்களுக்கு புரியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் போதும். ஏன்னா இதுக்கு மேலே பார்த்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் தான் ஆகும். இந்த வண்டியில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. நீங்கள் பிகினராக இருக்கும் பொழுது நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய பார்ட்ஸுடைய பேர் என்னன்னாக்கா ஸ்டேரிங் பின்னாடி இருக்கிற ஹெட்லைட்டோடைய டாகல், வைப்பருடைய டாகல். அதுக்கு பேர் வந்து கண்ட்ரோல்னு சொல்லக்கூடாது, அது வந்து டாகல். லென்த்தாக குச்சி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸ்டேரிங் வீலுக்கு முன்னாடி, அது பேர் டாகல். ஹெட்லைட்டோடைய டாகல், வைப்பருடைய டாகல். அந்த டாகல்ஸை நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு கற்று வச்சுருக்கணும். அந்த டாகல்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் பற்றியும் நான் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சொல்கிறேன். அண்டு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், டிரைவிங் பற்றியும் சொல்லிகிட்டே போகலாம். இந்த வண்டியில் இருக்கிற பார்ட்ஸ், என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அந்த பார்ட்ஸுடைய பேர் என்ன, ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் பற்றியும் சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் இங்கே சைட் மிரர் பாருங்கள், இது வந்து ஃபோல்டபுள், மேனுவலி ஃபோல்டபுள் சைட் மிரர். இப்படி தள்ளலாம் ஃபோல்ட் ஆகும். இதில் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபுள் இல்லை, ஆனால் அப்படி மட்டும் இல்லை, இப்படி தள்ளினாலும் ஃபோல்ட் ஆகும். இந்த ஆப்ஷன் எதுக்கு கொடுத்துருக்குறான்னு நம்ம கிளாஸஸ் போக போக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா சுவாரஸ்யமான ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கார்லேயும் கொடுத்துருக்குறாங்க கம்பெனிக்காரன். ஸோ அதெல்லாம் டே பை டே கிளாஸ் எடுக்க ஒவ்வொரு எபிசோடாக ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். சரிங்களா? ஸோ இந்த போனட்டில் பார்த்தீங்கன்னாக்கா க்ரம்பிள் ஜோன் இருக்குது, ஃப்ரண்ட் இம்பேக்ட் பீம் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்குறான்? அதெல்லாம் பிகினராக இருக்கிறீங்க, நீங்கள் போக போக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பேசிக் திங்ஸ் மட்டும், டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்டபுள், ஃபோல்டபுள், ரிக்ளைன், ஸ்டேரிங் வீல் கண்ட்ரோல், டாகல்ஸு, கியர் பாக்ஸு, ஸோ கியர் லிவரு, கேபினு, டேஷ்போர்டு, சென்ட்ரல் கன்சோல், இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம். டச் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, ஆனால் கம்பெனியில் கொடுத்துருக்கிற பேர் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம். ஸோ ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு தனித்தனி விதமான பேர் இருக்குது. சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோ போக போக. ஓகே கைஸ், இத்துடன் இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ டெக்.